அண்மை செய்தி. தாமிரபரணி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை தொடர்ந்து வெளியேற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமிரபரணியில் கழிவுநீரை வெளியேற்றுவதாக புகார் எழுந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை தொடர்ந்து வெளியேற்றி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு ரூபாய் 1.55 கோடி அபராதம் விதிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நெல்லை மாநகராட்சிக்கு ரூபாய் 1.55 கோடி அபராதம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க செல்வராஜ். நிச்சயமா பிரியங்கா, தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர்கள் மிக அதிகமாக கலப்பது தொடர்பாக தொடர்ந்து ஜெயாப்தல் செய்திருக்கிறது. நாம் தொடர்ந்து நேரலை கூட பல முறை தங்கள் ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த சில தினங்களாகவே நெல்லை மாநகரம் மற்றும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதன் மூலமாக அந்த தண்ணீரை குளிக்கவோ குடிக்கவோ முடியாத ஒரு நிலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் ஆளுநர் எஸ்.பி. முத்துராமன் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்த தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு செப்டம்பர் 2025 பல்வேறு செய்திகளில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கிருஷ்ணபாபு புகாரின் மனது எஸ்.பி. முத்துராமனுக்கு இன்று ஒரு கடிதம் மூலமாக தங்கள் தகவலை தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் தொடர்பாக பல்வேறு தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். 1974 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1986 கீழ் மாநகராட்சி ஆணையர்களுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர பகுதியான கடந்த 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2025 ஆகஸ்ட் 31 வரையிலான காலகட்டங்களில் ஏற்பட்ட விதிமுறைகளுக்கு மீறி ரூபாய் 155 லட்சம், அதாவது 1,55 லட்சம் ரூபாய் கூடுதலாக சுற்றுச்சூழல் இழப்பீடு என மாநகராட்சி மீது விதிக்கக்கூடாது என்பதன் காரணமாக தங்களுடைய விளக்கம் கோரும் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் மாசு தொடர்பாக பல ஆண்டுகளாக புகார் அளிக்கப்பட்டும் தற்போது வரை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த பரிந்துரையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படவில்லை. இந்த நிலையில் நாம் ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 1,55 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் என்பது விரைவில் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதும் தங்களுடைய அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சுமார் 16 இடங்கள்ல அந்த கழிவுநீர் ஓடைகள் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் தொற்று நோய்களும் ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. அதுபோல தொழுநோயும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது போன்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு 1,55 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, செல்வராஜ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.